சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஓர் உருளை மற்றும் ஒரு கொம்பு மற்றும் ஒரு கோலத்தின் கன அளவு விகிதம் எவ்வளவு? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்படியே இந்த கொஸ்டின் வந்திருக்குப்பா. என்ன இருக்கு? அப்படியே இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இங்க என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு இது ஞாபகம் பண்ண சொல்லியிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்டம் உயரம் சமம். விட்டம் உயரம் சமம்னா ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆரம் உயரம் சமம்னா ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? பார்க்கலாமா? விட்டம் உயரம் சமம் சரி, ஆரம் உயரம் சமம் சரி, ரெண்டுமே வேற வேற தான். பாருங்க, இங்க என்ன பார்த்தீங்கன்னா, விட்டம் உயரம் சமம் அப்படின்னா கூம்பு ஒண்ணுனா உருளை வந்து 3. ஓகே, கூம்பு ஒண்ணுனா உருளை எவ்வளோ? 3. அடுத்து கோலம் 2னா அரை கோலம் 1. கோலத்துல பார்த்தா அரை கோலம், அப்போ கோலம் 2னா அரை கோலம் எவ்வளோ? 1. ஓகேவா? அப்ப விட்டமும் உயரமும் சமமா இருந்துச்சுன்னா கூம்பு 1, அப்போ கூம்பு 1னா உருளை 3 தான் வரும். ஏன்னா உருளையின் கன அளவை 3ஆல் வகுத்தா கூம்பின் கன அளவு கிடைக்கும். அப்போ உருளை 3னா கூம்பு வந்து 1. கோலம் வந்து 2, அப்ப அரை கோலம் எவ்வளவு வரும்? 1. சரி, இதே இதுல ஆரமும் உயரமும் சமம்னு சொன்னாங்கன்னா கூம்பு 1 தான், உருளை எவ்வளவு வரும்? 3. ஓகேவா? ரெண்டுலயுமே இந்த ரெண்டு சமமா தான் இருக்கும். கூம்பு 1 தான், உருளை 3 தான். விட்டம் உயரம் சமம்னு சொன்னாலும் சரி, விட்டம் அதாவது ஆரம் உயரம் சமம் சொன்னாலும் சரி, ரெண்டுலயுமே என்னதான் வரும்? கூம்பு 1, உருளை 3. கோலம் ஆரம் உயரம் சமம் சொன்னா கோலம் வந்து 4, அப்ப அரைக்கோலம் எவ்வளவு வரும்? 2. அவ்வளவுதான். இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க? விட்டமும் உயரமும் சமம். அப்ப விட்டமும் உயரமும் சமம் என்ன இருக்கு? உருளை. அப்ப உருளை எவ்வளவு வரும்? 3. கூம்பு எவ்வளவு வரும்? 1. கோலம் எவ்வளவு வரும்? 2. அப்ப ஆன்சர் அது 3, 1, 2 எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க? ஆப்ஷன் சி முடிஞ்சு. ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்தா மிஸ் பண்ணவே பண்ணாது. மொத்தம் ரெண்டே கான்செப்ட் தான். ஒன்னு விட்டம் உயரம் சமம். அப்ப கூம்பு 1, உருளை 3. கோலம் 2, அரைவிட்டம் 1. விட்டம் உயரம் சமம்னா. இதே ஆரம் உயரம் சமம் அப்படின்னா கூம்பு 1 தான், உருளை 3 தான், கோலம் 4, அரைக்கோலம் 2ன்னு வரும். ஓகேவா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் முன்னாடியே சொன்னதான், அளவியலை பொறுத்த அளவுக்கு விகிதங்கள் கேட்டாலும் சரி, மடங்கு கேட்டாலும் சரி, இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். நீங்க தேவையில்லாம ஒவ்வொன்றா போட்டு அடிச்சு உட்காந்தா டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? என்ன பண்ணா உங்களுக்கு ஆன்சர் தான் வரும்.